வணக்கம். சேகர், சென்னை திருவொற்றியூர். Yamaha fascino BS6 throttle body cleaning அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். throttle body அடைப்பு அது ஏன் க்ளீன் பண்ணுறோம், என்ன பிரச்சனை, எதனால் நம்ம இந்த க்ளீனிங் பண்ண வேண்டிய அவசியம் என்ன ஏற்படுது அப்படின்னா, ஐட்லிங் சரியாக ஆடலை, அதிகமாக ரைஸ் ஆகுது, ஸ்லோ ஸ்பீட் சரியாக நிற்கலை, ஆடிட்டே இருந்து ஆஃப் ஆகிடுது, இல்லைன்னா வண்டி ஓட்டும்போது அடைச்சி ஓடுது, இது மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் நிச்சயமாக throttle பாடி அடைப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது மட்டுமே காரணமானா சொல்லிட முடியாது. வால்வு மெரிச்சின்னு இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் இருக்கலாம், இது எல்லாமே இருக்கலாம். அதை நம்ம செக் பண்ண பிறகு தான் throttle பாடியில் நம்ம கை வைக்கணும். ஏன்னா ஆர்பிஎம் அதிகமாகிறதுக்கு throttle பாடி தான் காரணமாக இருந்தாலும் மற்ற இதர விஷயங்களையும் நமக்கு எம்ஐலைட் எரியுதா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஒயரிங்கில் பிரச்சனை இல்லை, வால்வில் பிரச்சனை இல்லை, இப்படி எல்லாத்துலேயும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் throttle பாடியை க்ளீன் பண்ணலாம். throttle பாடியை வெறும்னே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர் இன்டேக் க்ளீனர் இருக்கு இல்லைங்களா, அதாவது throttle பாடி க்ளீனர், அதை போட்டு க்ளீன் பண்ணிட்டால் மட்டும் க்ளீன் ஆகிடுன்னு சொல்லிட முடியாது. சுத்தமாக க்ளீன் ஆகாது. சுத்தமாக க்ளீன் பண்ணோன்னா இது போல் ஃபுல்லாக பிரித்து தான் க்ளீன் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான க்ளீனிங் முறை. இந்த க்ளீனிங் முறையை கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோவை போட்டிருக்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே வச்சு அடிப்பாங்க, எல்லா ஹோல்ஸ்லும் அடிச்சுட்டா க்ளீன் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அப்படி க்ளீனே நிச்சயமாக அது மாதிரி க்ளீன் ஆகாது. முழுமையாக 100% க்ளீன் ஆகணும் அப்படின்னா பிரித்து க்ளீன் பண்ண தான் க்ளீன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிலேட்டர் இன்னர் கம்பியை போட்டிருப்பேன். பெரிய பெரிய ஹோல்ஸுக்கு இன்னர் கம்பியை போட்டு க்ளீன் பண்ணலாம். சின்ன சின்ன ஹோல்ஸுக்கு அதே கம்பியில் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன ஹோல்ஸ் கம்பி இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு க்ளீன் பண்ணலாம். முதல்ல கெரசின் போட்டு க்ளீன் பண்ணுங்கள். அதுக்கு பாருங்கள், ட்ரேயில் 2 ப்ரஷ் இருக்கும். வண்டியிலேருந்து கழட்டின உடனே ஒரு பழைய ப்ரஷ்ஷை வச்சு மேலே கெரோசின் போட்டு அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு, சுத்தமாக க்ளீன் பண்ண பிறகு அதை நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டு வேறு புது நல்ல ப்ரஷ்ஷாக, நல்ல ஒரு சுத்தமான ப்ரஷ்ஷாக வச்சு உள்ளே இருக்கிற பாடியை க்ளீன் பண்ணுங்கள். ஃபுல்லாக பிரித்து க்ளீன் பண்ணுங்கள். பாருங்கள், ஸ்ப்ரிங்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஐஎஸ்சி ஐடியல் ஏர் கண்ட்ரோல் சிஸ்டத்தோட அந்த ஸ்ப்ரிங்கு தான் இது. இந்த ஸ்ப்ரிங்கில் எவ்வளோ கார்பன் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழுக்கு இருக்குது, டஸ்ட் இருக்குது. இது போல் இருந்ததுன்னா நிச்சயமாக ஐட்லிங் ஆடாது, வண்டி அடைச்சி தான் ஓடும், வண்டி பிக்கப் இருக்காது, ஒரு மாதிரி அடைச்சி ஓடும். ஐட்லிங் ஸ்லோ ஸ்பீட் மைல்டு ஆடாது, ஒருன்னு கத்தும். இந்த மாதிரி பிரச்சனை நிச்சயம் வரும். இதை நம்ம சரி பண்ணணும், பிரித்து தான் க்ளீன் பண்ணணும். இந்த ஐடியலுக்கு வால்வு, இந்த மாதிரி டிபி சென்சார், இதெல்லாம் எதுவுமே கழட்டாமல் எல்லா ஹோல்ஸ்லையும் வச்சு நம்ம ஸ்ப்ரே அடிச்சுட்டா எல்லாமே க்ளீன் ஆகிடுன்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக கார்பரேட்டர் எப்படி பிரித்து க்ளீன் பண்ணுமோ அதே போல் பிரித்து தான் க்ளீன் பண்ணணும். இது பாருங்கள், அந்த ஸ்லைட்டில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது ஐடியல் ஐஏசி வால்வோட பிஸ்டன் தான். இது எஜ்ஜில் பாருங்கள் எவ்வளோ அந்த ஷார்ப்னஸ் தான் போய் அந்த ஹோல்ஸில் நமக்கு லாக் ஆகும். ப்ரெஷரை கொண்டு போய் மாற்றி நமக்கு ஐட்லிங்கை கரெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது அதுதான். அதில் எவ்வளோ பிளாக் இருக்குது. இந்த மாதிரி பிளாக் தான் நிச்சயமாக நமக்கு ப்ராப்ளம் வரும். இதே மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணுங்கள். பக்காவாக பிரித்து எடுத்துகிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணுங்கள். இல்லை இன்னொரு விஷயம், இந்த டிபி சென்சார் காட்டுற மாதிரி அதில் ராடு மாதிரி பார்த்து ஒரு சின்ன ஸ்டெம் மாதிரி இருக்குல்ல, அதுதான் சென்ஸ் பண்ணுறது. ஏர் எவ்வளோ உள்ளே போகுது வருது, என்ன பண்ணணும், எப்படி அது வேலை செய்யுதுன்றதை சென்ஸ் பண்ணுறது. அந்த ஏரை கண்ட்ரோல் கொண்டு வர ப்ரெஷரே அது காட்டுறதே சென்ஸ் பண்ணுறது. அதுதான் அது இசிஎம்முக்கு போகும், நமக்கு இசியூக்கு போகும். அதில் ஒரு சின்ன ஹோல்ஸ் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸ்குள்ளே எக்காரணத்தை கொண்டு பெட்ரோலோ கெரோசினோ throttle பாடி ஸ்ப்ரேவோ கூட அடிச்சிடக்கூடாது. ஏன்னா அதுக்குள்ளே எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் வரும். அது டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நமக்கு நிறைய காஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கவனமாக செஞ்சால் போதும். மற்றபடி ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் போல் கழட்டி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு பக்கா ஏர் வச்சு அடிச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல பிரித்த உடனே ஊரினெல்லாம் எடுத்துருங்க. எடுத்த பிறகு கெரோசினில் வாஷ் பண்ணிட்டு பெட்ரோலில் போட்டு க்ளீன் பண்ணிட்டு லாஸ்ட்டு throttle பாடியில் லாஸ்ட்டில் ஒரு வாஷ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. பண்ணிவிட்டு என்ஜினை ஃபிட் பண்ணிட்டு மாட்டியிருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஐட்லிங் பிக்கப்பு நம்ம அடைச்சி ஓடுற ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் இல்லை. க்ளீனாக இருக்குது, 100% க்ளீனாக இருக்குது. இது போல் க்ளீன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போல் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன். நம்ம வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் இது போல் ப்ராப்ளம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.